உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீடாகப்பட்ட மீனத்தில் 9ஆம் வீட்டில் இருந்து கும்பத்திலிருந்து மீனத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த வருடத்தில் 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. இந்த சனி பெயர்ச்சி மீண்டும் அந்த மீன ராசியில் வரக்கூடிய 2027ஆவது வருடம், அதாவது ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்கும். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை, எவ்வளோ ஒரு அருமையான அமைவுகளை உண்டாக்குன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக அடையும். மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. ஏன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த கிரக ரீதியில் அசுரகுரு தேவகுருன்னு 2 அமைப்பை சொல்லுவோம். அதில் நீங்கள் அசுரகுருவுடைய அமைவு, இந்த சுக்கிர பகவானுடைய அமைவு, இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் புதன் பகவானும் அதுலேயும் பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரனும் தேய்பிறை சந்திரன், இந்த கிரகங்களுடைய எப்போவுமே கூடுதல் இவர்கள் ஒரு இடத்துல இணைந்தாலே அது யோகம்தான். இப்போ எக்ஸாம்பிள் போன ஒரு சில விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி சுக்கிரன் ராகுவோடு இணைந்தார். அடுத்தது சனியுடன் ராகு இணைவது, இது எல்லாமே மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கக்கூடிய இடம். ஒரு ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் சனியோ இல்லை சுக்கிரன் ராகுவோ, இந்த சனி ராகு சுக்கிரன் இவர்களுடைய புதன் இந்த சேர்க்கைகள் மிகுதியான நற்பலனை அளிக்கக்கூடிய ஒரு அமைவு. அந்த மாதிரி இந்த புதனுக்கு சனி யோகத்தை கொடுக்குறவர், அவர் இருக்கக்கூடிய இடம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் வரக்கூடிய அருமையான அமைவு உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை அளிக்குமா அப்படின்ற எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பிற்கு தகுந்தவாறு அருமையான இடத்துல அமைய போகிறார். அதுலேயும் உங்களுக்கு இன்னும் சில கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப சாதக நிலையில் உருவாக போகுது. ஏன்னா உங்களுக்கு என்றைக்கு கண்டகச்சனி வந்ததோ, கண்டகச்சனின்னா தனுசு ராசியில் சனி பயிற்சி ஆகி மகரத்திற்கு சனி கிட்டத்தட்ட அந்த அஷ்டமச்சனி அந்த கண்டகச்சனி என்றைக்கு தொடங்கிச்சோ அப்போ இருந்தே பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழப்புகள் சந்திச்சதே அந்த அஷ்டமச்சனியில். அந்த நிலை எதிர்க்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு அங்கே ட்ராப் ஆனதற்கு இன்னைக்கு வரைக்குமே தீர்வு கிடைக்காத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. ஏன்னா மிதுன ராசி அன்பர்களுடைய எண்ணங்களே என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது யாரையும் பாதிக்கக்கூடாது. ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்தோன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவர்கள் தவறுதெல்லாம் நினச்சிடுவாங்க அப்படின்றதுக்காகவே பல்ல கடிச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட சரின்னு சொல்லி கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்பீங்க. ஆனால் அப்படி நிறைய விஷயங்களில் நிறைய இழப்புகள் பார்த்தா நீங்கள் தான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எவ்வளவோ அந்த வழியை தாங்கி வந்தீங்க அன்றைக்கி. அதனால் மற்றவங்க எவ்வளவோ நற்பலனை அடைஞ்சாங்க, இன்றைக்கி அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் உங்களை ஒரு துளி கூட நினைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மிதுன ராசி அன்பர்கள் சொந்தம் பந்தம் உறவுக்காகவும் நட்புக்காகவும் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி வெறுங்கையோடு வீதியில் நிற்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் தன் முயற்சியில் இன்றைக்கி உங்களுடைய இடத்துல நீங்கள் எங்கேயும் உங்களை பேலன்ஸை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எதிர்நீச்சல் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பார்த்தா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எல்லா விதத்துலேயுமே பிரச்சனைகள் சந்தித்தவங்க யாருன்னா மிதுன ராசி அன்பர்கள் தான். கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் சந்தித்தவங்களும் மிதுன ராசி அன்பர்கள் தான். அதே போல் தொழில் ரீதியில் மாபெரும் இழப்புகள் சந்தித்து உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை, உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்தித்து கடன் சுமைகளை சந்திக்கிறதே பெரிய விஷயம். இங்கே கடனையும் தாண்டி
உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து உங்களுடைய பேலன்ஸை எந்த இடத்துல விட்டுறக்கூடாது, உங்களுடைய நாணய நம்பிக்கை கெட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே பாடுபட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எவ்வளவோ ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் கட்டின ஆசைப்பட்டு கட்டின வீட்டையும் இழந்து இன்னைக்கு பரிதவிச்சு நிற்கக்கூடியவங்க மிதுனராசி என்பவர்கள் பலர். இன்னைக்கு டாப் பொசிஷனில் ஹை லெவலில் ஹை கேட்டகரியில் நிற்கக்கூடியவங்களும் மிதுனராசி அன்பர்கள் தான். எப்போவுமே உயர்தர வளர்ச்சியிலையும் அரசு உத்தியோகத்திலையும் இன்னைக்கு பல கார்ப்பரேட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் அதிகபட்சமாக இருக்கக்கூடியவங்க மிதுனராசி அன்பர்கள் தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குரிய வாய்ப்புகளை நீங்கள் ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி 99% எல்லா வேலைகளும் முடிக்கிறீங்க. முடிச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி உள்ளே என்ட்ரி பண்ணும் பொழுது உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும், அந்த சக்ஸஸ்ஃபுல் உங்களை தான் வந்து அடைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த வாய்ப்புகளை மற்றவங்க சம்மந்தமே இல்லாதவங்க உங்களோட குறைந்த உழைப்பை கொண்டு உங்களை விட குறைந்த எஃபர்ட் போட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சு இன்னைக்கு அவங்க ஹை லெவலில் இருக்கிறாங்க. உங்களை கம்பேர் பண்ணால் எந்த விதத்துலையும் அவங்க ஈக்குவலாக வரமாட்டாங்க. பட் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குது, அது சக்ஸஸ்ஃபுல் அடையுது. பட் இவ்வளோ ஒரிஜினலாக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகினவங்க மிதுனராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த சனி பெயர்ச்சி 10ஆம் வீட்டிற்கு சனி வந்தாலே அவங்க கடின உழைப்பாளிகளாக மாறிடுவீங்க. உங்களுடைய தொழில் எப்பவும் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சனி போகும் பொழுதே சிலருக்கு நல்லதை கொடுத்துரும். சிலருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் மிகுதியான அமைவுகள், அதுவும் குறிப்பாக முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த குரு, இந்த சனி போய் சேரக்கூடிய இடமே ராகு உன்னுடைய அந்த அமைவில் தான் சேர போகிறார். இந்த ராகுவோட இணைஞ்சு நின்று அதுக்கப்புறம் தான் ராகு பயிற்சி ஆக போகுது. இதற்கு நடுவில் அதை பற்றியும் சில அடுத்த காணொலியில் உங்களுக்கு அதை பற்றி இன்னும் தெளிவாக விவரமாக நான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட சில கிரகங்களுடைய சேர்க்கையும் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது சனி அந்த இடத்துக்கு போகிறாரு. இவங்க 3 பேருடைய இணைவு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த புதன் பகவானும் அதே இடத்துல தான் இருக்கிறாரு. இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம்தான். மிதுனராசி அன்பர்கள் உங்கள் மனசில் இத்தனை நாள் நினச்சி உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்த கடின உழைப்பு ப்ளஸ் அந்த வைராக்கியம், இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது. 100% நீங்கள் பட்ட கஷ்டங்களும் சொந்த பந்தங்களுக்கு எதிரில் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா சில தவறுகள் செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிட்டீங்க, வீண் பழிகளை சுமக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த சனி பயிற்சி வரப்போகுது. பட் அந்த பயிற்சி ஆகிற வரைக்கும் வண்டி வாகனங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. அந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் உருவாக்க போகுது. முதலில் தொழில்துறையில் இருக்கிறவங்க, குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் இல்லைனா கலைத்துறை, சினிமா துறை, கலைத்துறைனா சினிமா மட்டும் கிடையாது, அழகு சாதனங்கள் பொருட்கள் சார்ந்த ரீதியில் இருந்து பெரிய லெவலில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் ஏற்றுமதி இறக்குமதி தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள், இங்கிருந்து வெளிநாடு வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் இன்றைக்கி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அமைவுகள் எல்லாமே டாப் லெவலில் இருக்க போகுது. ஆன்லைன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா ராகுவோடு இணைஞ்சு தான் ஃபஸ்ட் அவர் நிற்க போகிறார். உங்களுக்கு ஆன்லைன் அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட். நிறைய சாதித்தவங்க மிதுனராசி என்பவர்கள் ஆன்லைனில் தான், ஆனால் பாதிக்கப்பட்டவங்களும் ஆன்லைனில் தான். குடும்பமே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களும் ஆன்லைனில் மிதுனராசி என்பவர்கள். அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து வீண்டு வெளியில் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. சாதிக்க போகிறீங்க, சொந்த வீடு வாங்க போகிறீங்க, பூமி, சிலர் தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், சிலர் ரியல் எஸ்டேட் ரீதியில் வந்து நீங்கள் ஒரு நல்ல பிளாட் வாங்கக்கூடிய அளவுக்கும், சிலர் வீடே வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த அமைவுகள் எல்லாமே மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 வருடத்திற்குள் செட்டில்டாக போகிறீங்க. அதுலேயும் வந்து நீங்கள் போடுற பேஸ் அடுத்த காலகட்டங்களினுடைய சனி பயிற்சி வரைக்குமே, அடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு ஹை லெவலில் தான் இருக்கும். அப்போது இது ஏறுமுகமாக இருக்க போகுது. உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள், நான் முதலையே சொன்னேன், சில இழப்புகள், பாதிப்புகள், குழப்பங்கள், குடும்பமே பிரியக்கூடிய நிலைமைகள், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய மன உளைச்சல்கள், கூட பிறந்த பிறப்புகளால், அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகளால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிங்க. குடும்ப ரீதியில் நீங்கள் பொண்ணு எடுத்த இடம், பொண்ணு வாங்கின இடம், இந்த இடத்துலையும் சில
குடைச்சல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நிற்கக்கூடிய அளவுக்கும் பாதிப்புகளை சந்தித்தவங்க மிதுன ராசி என்பவர்கள் தான். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறீங்க. அருமையான லைஃப் மற்றவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரீதியில் பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல க்ரோத் ஹை லெவலில் கிடைக்க போகுது. அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிற பிரச்சனையும் கிளியர் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் ரீதியில் இருக்கிற தடைகள் உடையும். குறிப்பாக வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, தொழில் ரீதியில் நீ எப்படி தொழில் பண்ணிட போறேன்ட்டு சிலரெல்லாம் அதாவது டைரக்டாகவே சவால் விட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி டவுன் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்திருக்கும். இதில் இன்னும் சிலரெல்லாம் உங்களோட வேலைக்கு வந்து சேர்ந்து உங்களோட இருந்து உங்களுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்லேயே அவங்க வேலையை தொழிலை தொடங்குற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த நிலைக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க போகிறீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு ராகு கேது பயிற்சிகள் நல்லா இருக்குது. கேது பகவான் உங்களுக்கு அருமையான இடத்திற்கு வரார், 3ஆம் வீட்டிற்கு. கடந்த காலகட்டங்கள் 4ஆம் வீட்டிலிருந்து உங்கள் ஆரோக்கிய பாதிப்புகள், மன உளைச்சல்கள் இது எல்லாமே கொடுத்துருக்கும். குரு 12ஆம் வீட்டில் இருந்து விரைய செலவுகள், நிறைய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பணம் வர மாட்டேங்குது. ஒரு தொழிலுக்கு 2 தொழில் 3 தொழில் செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் கடனாளியானது தான் மிச்சங்கன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க. இதில் உண்மையை சொல்லணும்னா குடும்ப ரீதியில் இருந்த சிக்கல்களை தலைவடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அமைதி இல்லாத ஒரு நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்போது அந்த ஆரோக்கிய ரீதியில் கொடுத்த பாதிப்புகளுக்குரிய கேதுவும் இந்த வருடம் இந்த மே மாதம் பயிற்சி ஆகிடுவார். 18ஆம் தேதியெல்லாம் பயிற்சி ஆக போகிறார் அவருமே. அப்போ அதாவது மார்ச்சில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்களால் அடுத்தடுத்த மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. ராகு 9ஆம் வீட்டிற்கு வராரு. உங்களுக்கு ராகு நல்லவர் தான். அப்போ 9இல் ராகு என்றால் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையும். தந்தை வழி சார்ந்த மேன்மைகள் கிடைக்கும். தந்தையினுடைய ஆதரவு, பிள்ளைகளுக்கு தந்தைக்கு நல்ல மேன்மைகள் உண்டாகக்கூடிய அமைவுகள் இதெல்லாமே கூடி வரும். வேலையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாக போகுது. எனக்கு வேலையே இல்லைங்க, வேலை இருந்த வேலை பறி போயிடுச்சு, ரொம்ப தேடுறேன், கஷ்டப்படுறேன், பாதிக்கப்பட்டு மனசுடைஞ்சு போய் நிற்கிறேன், ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலில் இருக்கிறேன், எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. கிடைக்கிறது மட்டும் இல்லை, படிப்படியாக டாப் லெவலில் போய் உட்கார போகிறீங்க. அவ்வளோ அருமையான உங்ககிட்ட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. நல்ல திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரப்போகுது. திருமணம் கடந்த காலகட்டங்களில் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகி கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வெளியில் போகிறீங்க. மிதுன ராசி என்பர்களே, ஆண்களும் சரி, குறிப்பாக பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன் மேன் ஆர்மி மாதிரி கஷ்டப்பட்டு இன்றைக்கி எதிர்நீச்சல் போட்டு அமைச்ச வாழ்க்கையும் சில குழப்பங்கள், இன்றைக்கி உங்களுடைய சுய பலத்தை கொண்டு மேலே கொண்டு வரக்கூடிய நிலைமைகளில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்தில் நமக்குன்ற ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும். இந்த பிள்ளைகள் தான் பட்ட கஷ்டம் அவங்க படாமல் அவங்களை அடுத்த கொண்டு போகணுன்ற முயற்சியில் ரொம்பவும் தீவிரமாக பாடுபட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதற்குரிய அருமையான ரிசல்ட் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. இந்த 2.5 வருஷத்தை சரியாக பயன்படுத்துங்க. நல்ல ஒரு இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களது வாழ்க்கையில் சில நல்ல நட்புகள் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நம்பினவங்க, அபிப்பிராயம் வச்சவங்களை உங்களை விட்டு விலைக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான தருணம் கிடைக்கும். அப்புறம் விரும்பிய வாழ்க்கை மிஸ் பண்ணவங்க மிதுன ராசி அன்பர்கள் நிறைய அந்த வாழ்க்கை மீண்டும் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு அதையும் தாண்டி அருமையான வழிகள் பிறந்து நல்ல திருமண வாழ்க்கை அமையப்போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும். புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது. உங்களுடைய லட்சியங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது. குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. 100% உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை ரொம்பவும் ஏளனமாக பார்த்தவங்க, உங்களை ரொம்பவும் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணவங்க, சில அவமானங்களை கடந்து வந்திருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்க மீண்டும் உங்கள் நட்பு கிடைக்குமான்ற அளவுக்கு இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் வளர்ச்சி இருக்க போகுது.
குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பாக்கியங்கள் அவங்களுக்கு அருமையாக அமைஞ்சு வரப்போகுது. ஆக மொத்தத்தில் உங்களுக்குரிய காலம் முயற்சியை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம். சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அவசியம். இது எல்லாமே டாப் லெவலில் இருந்துட்டால் தமிழ்நாட்டில் சிலர் இந்தியா லெவலில் கூட ரீச் ஆகலாம். நீங்கள் நம்பர் 1 பொசிஷனில் நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா ஒரு புறம் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் பலம் பெற்று திசா புத்திகள், ஒரு எக்ஸாம்பிள் உங்களது ஒரு கும்ப லக்னமாக இருக்கட்டும், உங்களது சனி உச்சம் பெற்று துலாமில் இருந்து அவருடைய திசை இப்போ நடந்துட்டா உங்கள் லெவலே வேறு, உங்கள் ரேஞ்சே வேறு, அது வேறு மாதிரியான ஒரு டாப் ஹை கேட்டகரியில் நிற்பீங்க. எல்லாரும் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்குது. அது டவுன் ஆகிடும், அப்பானா ஹப் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சாலும் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. ஆக மிதுன ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.